அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வேண்டியவர் அல்லது என்னுடைய கணவர் அல்லது காதலன், காதலி, மனைவி யாராக இருந்தாலும் சரி, என் மேலே சரியாக அன்பு பாசம் காட்டுவதில்லை. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சொல்வார் பேச்சை கேட்டு நடக்கிறாரு. இதனால் வீட்டில் குழப்பம், மனசஞ்சலங்கள் ஏற்படுகின்றன. சில பேர் பிரிஞ்சே கூட போயிருப்பாங்க. இவர் பேச்சு கேட்குறாரு, அவர் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ யாரோ அவர்களை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா கூட ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இது நிரந்தரமாக போய்கிட்டே இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் வெறுக்கிறது, எதை சொன்னாலும் சலிச்சிக்கிறது, இப்படியே போயிட்டுருக்கும் ஒரு சிலருடைய வாழ்க்கை. அவங்கெல்லாம் இந்த வசியமுறையை கேளுங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஒரு முறை பண்ணாலே போதும். நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இந்த வசிய முறையை கையாளுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள் என்றாலும் வார நாட்களில் எப்போ வேணாலும் பண்ணலாம். டைமிங் காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே காலையில் குளிச்சுட்டு தான் பண்ணணும். குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே இருக்கட்டும். கவனத்தை செதற விடாதீங்க. அதில் எந்திரிக்கிறது, ஃபோனில் பேசுறதுலாம் கூடாது. ஒரு வாட்டி உட்காந்துட்டிங்கனாக்கா பண்ணி முடிச்சுட்டு தான் மறுவெளியே பார்க்கணும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பெண்ணை எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும். இதற்கு வரைமுறை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் 16 கட்டங்கள் வரா மாதிரி நீங்கள் கோடுகள் போட்டுக்கோங்க. உள்ள மொத்தம் 16 கட்டங்கள் வரா மாதிரி கோடுகள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு 786 போடுங்க. முதல்ல போட்டு முடிச்சப்பறம் நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ கட்டங்களை அதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல இங்கே 12 போடுங்க. இங்கே 12, இங்கே 12, இங்கே 12, 1 2 3 4, இங்கே 12, இங்கே 12, இங்கே 12, இங்கே 12. முடிஞ்சதுங்களா? இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. எல்லா கட்டங்களையும் 12 தான் போட போகிறோம். இங்கே 12, இங்கே 12, அப்புறம் இங்கே வாங்க. இந்த இடத்துல இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர், அது கணவனோ கனவியோ காதலனோ காதலியோ, உங்கள் சொந்தங்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம். அண்ணன் தம்பி, மாமியார் மருமகள் ஒற்றுமையை கூட பண்ணலாம். யாரோ அவருடைய பேர் இங்கே போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. ஹவ்வா. இங்கே உங்கள் பேர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போடுங்க. போட்டு உங்கள் அம்மா பேர் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து முடிச்சப்பறம் ஒரு டேப்னால் நல்லா சுற்றுங்க. எந்த டேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஈபி டேப்போ
செல்லோ டேப்போ எது வந்தாலும் சுற்றுங்க. அப்படி இல்லைனாக்கா நூலால் சுற்றிடுங்க. எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. நாலா பக்கமாக சுற்றிட்டு இதை ஒரு பாரமான பொருள் கீழே நீங்கள் வைக்கணும். வெளியே கொண்டு போய் வைக்கிறது பெஸ்ட்டு. பெரிய கல்லை கீழே வைக்கலாம். அப்படி வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே பாரமான பொருள் கீழே வைக்கலாம். நல்ல அழுத்தம் கிடைக்கணும். ஒரு 3 கிலோவாச்சும் இடம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் கீழே வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். எவ்வளோ நாள் இருக்கணும்னு கேட்காதீங்க. அப்படியே இருக்கட்டும். இம்மிடியட் ரிசல்ட் கிடச்சிடும். சில பேருக்கு 7 நாளுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் மேல் அதிகமான அன்பு, பாசம், நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வசிய முறை, பழமையான வசிய முறை. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுங்க. பயன்படுத்துங்க. வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.